வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹரிஸ் ரோபி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மைண்ட் செட் அண்ட் லைஃப். உன்னை அறிவாய். நீ உன்னை அறிஞ்சு என்ன பண்ண போற அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். ஆனால் நாமே தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பல விஷயங்கள் வாழ்க்கையில் சுலபமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுதல் மட்டுமல்ல, சந்தோஷமாகவும் இருக்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மைண்ட் செட் தான் காரணம். எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க புத்திசமில். ஸோ நம்ம இங்கே பார்க்கக்கூடியது இந்த மைண்ட் செட். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தவங்க எப்படி இருப்பாங்க? இரண்டு வகையாக மைண்ட் செட்டை பிரிக்கலாங்க. அதாவது ஃபிக்ஸட் மைண்ட் செட், க்ரோத் மைண்ட் செட். இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் உள்ளவங்க அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறனால. அதே க்ரோத் மைண்ட் செட் உள்ளவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வார்கள், அவர்களுடைய கண்ணோட்டமானது எப்படி இருக்கும். இதை நம்ம பார்க்கக்கூடியது ஜென்ரலாக ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்மளே ஆயத்தப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதில் பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு 7 டிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த க்ரோத் மைண்ட் செட்டை இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணணும், அதே சமயத்தில் இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் இருக்கவங்கள எப்படி நம்ம மாற்றணும். ஸோ இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட், க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபிக்ஸட் மைண்ட் செட் உள்ளவர்கள் கண்டிப்பாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆபத்து தான். அதே க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல செழிப்பாக தன்னுடைய வாழ்க்கையை பலவிதமான இன்னல்கள் இருந்தாலும் தோல்விகள் கடந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை செம்மையாக செழிப்பாக கண்டிப்பாக அவர்களுடைய வெற்றியானது மிகப்பெரிய அளவில் பாராட்டத்தக்கதாகவும், அதாவது சஸ்டைனபிலிட்டி சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அமையும். அது எப்படி என்னதான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க போகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்பு நம்ம சேனல் ஹரிஸ் ரோபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்கு போகலாம். ஆம் நண்பர்களே, இந்த சக்ஸஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மைண்ட் செட்டை நிறைய விஷயத்தில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கும் நம்ம லைஃப் சக்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல விஷயங்களை சொல்லுவாங்க. ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க, பிஹேவியர் சொல்லுவாங்க, உன்னுடைய ஆக்ஷன் சொல்லுவாங்க, கடைசியாக வரக்கூடிய பெர்ஃபார்மன்ஸு, நெக்ஸ்ட் ரிசல்ட், இப்படிலாம் போட்டு உங்களை குழப்பாமல் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு 5 விஷயத்தை சொல்கிறேன். இந்த க்ரோத் மைண்ட் செட் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, அதே சமயத்தில் ஃபிக்ஸட் மைண்ட் செட் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இது சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக. இந்த ஆட்டிடியூடு, பிஹேவியர், ஆக்ஷன், ரிசல்ட்டு, பெர்ஃபார்மன்ஸு இதை போட்டு குழப்பிக்க வேணாம். இருந்தாலும் சும்மா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இதை இப்போ காமிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு பெருசாக உங்களுக்கு காமிக்காமல் ஒரு 5 விஷயத்தை சொல்கிறேங்களே, எப்படி இருப்பாங்க இந்த க்ரோத் மைண்ட் செட்டு, அதே சமயத்தில் ஃபிக்ஸட் மைண்ட். பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஐயா எனக்கு இது போதும்பா, இது இருந்தால் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அடுத்து இந்த க்ரோத் மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, என்னால் முடிந்த அளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சுருக்கிறேன், இன்னமும் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும், இந்த 5 விஷயங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட்டை தன்னுடைய டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஈடுபடா அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. அதே க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை நம்மள்ட்ட இருக்கிறத ஆல்ரெடி நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை நம்ம ப்ரூவ் பண்ணுமே, நம்ம என்ன நிலையில் இருக்கோம் அதுன்றதை அதை பற்றிலாம் அவங்க அனலைஸ் பண்ண மாட்டாங்க. நம்மள்ட்ட இருக்கிறத ப்ரூவ் பண்ணுவோம். அவங்க அடிமுட்டாலாக கூட இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம எப்படி மேலே வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸடான ஒரு நிலையில் இருப்பாங்க. அதே க்ரோத் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை எப்படி இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்வது, இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. அதாவது இந்த பக்கம் ப்ரூவ், இந்த பக்கம் இம்ப்ரூவ், அவ்வளோதாங்க. அதே ஃபிக்ஸட் மைண்ட் செட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சேலஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம தோல்வியை ஒரு வேலை அடைஞ்சிட்டோம்னா என்ன பண்ணுறது, எதுக்கு இந்த ரிஸ்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களாம் இருப்பாங்க. இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் அப்படி இருக்கிறவங்க. அதே க்ரோத் மைண்ட் செட் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட சேலஞ்சஸாக இருந்தாலும் பரவாயில்ல சந்திக்கலாம், என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துலாமே, 1 இல்லை 2 பார்த்துலாம் அப்படின்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் க்ரோத் மைண்ட் செட். இது ஃபிக்ஸட் மைண்ட் செட். 3வது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்மளால் பண்ண முடியாதுப்பா, நம்மளால் ஈஸியாக ஏதாவது கிடைக்குதா அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க ஃபிக்ஸட் மைண்ட் செட். அதே க்ரோத் மைண்ட் செட் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கண்டினியூஸாக எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்படியாவது தன்னை நினச்ச அந்த விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட்டு எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள மத்தம் நட்டுறது, இந்த மாதிரி வேலைகளில் ரொம்ப அருமையாக செயல்படுவாங்க. தான் மட்டும் கிடையாது, அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துப்பாங்க, ஒரு குரூப்பு. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா
யார் யார் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, அந்த கிரிட்டிசைசிங் பண்ணுறக்கூடிய அந்த விஷயத்தை கூட தனக்கு கிடைத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் அதில் நம்ம என்ன மாதிரி நம்ம திருத்தி கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துப்பாங்க. இவங்க குரூப்பை ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க ஒரு குரூப்பு, அந்த குரூப்பு வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஏற்றாப்புல ஒரு குரூப்பு, அது ஒன்றுத்துக்கு விளங்காமல் இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் விளங்காமல் ஆக கூடியவர்களாக ஃபிக்ஸட் மைண்ட் செட். இது க்ரோத் மைண்ட் செட்டாக இருக்கிறவங்க ஒரு டீமை பில்டப் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக நிறைய விஷயங்கள் சாதிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வின் வின் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இது வந்து க்ரோத் மைண்ட் செட் உள்ளவங்க. நெக்ஸ்ட் இவங்க எப்படி இருப்பாங்க? ஃபிக்ஸட் மைண்ட் செட் கடைசியாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பயத்தோடையே வந்து அடுத்தவங்களுடைய சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு த்ரெட்டனிங் ஃபேக்டர் இவங்களுக்குள்ளாரியே இருக்கும். தான் ஜெயிக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க, அடுத்தவங்க ஜெயிச்சிருவானோ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இதே க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்காங்க, அடுத்தவர்களையும் ஊக்குவிப்பாங்க, அடுத்தவர்களுடைய வெற்றி, அடுத்தவர்களுடைய சந்தோஷம் அதையும் இவங்களும் சேர்ந்து ஒன்றாக கொண்டாடுவாங்க. இதுதாங்க ஃபிக்ஸட் மைண்ட் செட்டு, க்ரோத் மைண்ட் செட். ஸோ இதுலேருந்து நீங்கள் ரொம்ப நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம், நம்ம ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருக்கிறோமா இல்லை க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கோமா அப்படின்ட்டு. ஒருவேளை நீங்கள் ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் க்ரோத் மைண்ட் செட்டுக்கு அப்படி கொஞ்சம் ஒரு மேலோட்டமாக உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய சில குணாதிசயங்களை திருத்திட்டீங்கன்னா டெஃபினட்டாக லைஃப்பில் மிகப்பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். ஆம் நண்பர்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், க்ரோத் மைண்ட் செட் அண்ட் தென் ஃபிக்ஸட் மைண்ட் செட் பற்றி சொல்லிட்டீங்க. நாங்கள் எப்படி இதை நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்துவது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான், இந்த பிலீவ் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வேறுபாடு இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பிலீவ்ன்றது இருக்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களுடைய பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதே பிலீஃப்னாலே பிளைண்ட் பிலீவ். ஸோ என் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நான் வெற்றி அடைவேன். பிலீவ் இன் யோர் சக்ஸஸ், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து என்னுடைய திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை, மற்றவங்களை நினச்சி அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அதனால் என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு கிடையாது. என்னுடைய திறன் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நம்பணும். அதுக்கு அடுத்தது தான் ஆக்ஷனில் இறக்கக்கூடியது. உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். இந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய க்ரோத் மைண்ட் செட்டு தான். இந்த க்ரோத் மைண்ட் செட் நீங்கள் மட்டும் இருந்தால் பத்தாது, உங்களை சுற்றி இருக்காங்க பாருங்கள், அங்கே அது குரூப்பாக இருக்கா டீமாக இருக்கா, அது ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை குரூப்பாக இருந்துச்சுன்னா அது டீமாக இருக்கக்கூடிய ஒரு திறன், ஒரு ஆளுமை பண்பு, ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் அது உங்கள் கிட்ட இருக்கணும். அப்போ அதுக்கு இருக்கிறதுக்கு என்ன வேணும்? அந்த க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு குரூப்பை டீமாக மாற்ற முடியும். அதே சமயத்தில் உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையினால் டெஃபினட்டாக லைஃப்பில் வேறு லெவலில் எல்லாத்தையுமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Stay with us connected by subscribing Arise Robi Mastermind and don't forget to click on the bell icon. Thank you. Bye bye.